பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தின் முன்பு தூத்துக்குடி மாவட்ட பெண் நிர்வாகி அஜிதா ஆக்னல் அவரது ஆதரவாளர்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இன்று மதியம் விஜயின் கார் வரும் பொழுது இந்த அஜிதா ஆக்னல் காரை மறித்து நீதி கேட்டார். ஆனால் அவரை பவுன்சர்கள் தூக்கி எறிந்துவிட்டு விஜய் இருந்த காரில் இருந்து அப்படியே அவர்களை தள்ளிக்கொண்டு அந்த கார் சென்றது. இதன் பின்னர் தாவேகாவின் நிர்வாகிகளான நிர்மல்குமார் மற்றும் அருண்ராஜ் உள்ளிட்டோர் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படவில்லை. தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பதவியை ஒருவருக்கு வழங்கியது குறித்து அவர்கள் விஜயுடன் பேச வேண்டும் என்றும் அந்த நிர்வாகியை மாற்ற வேண்டும் அல்லது தங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்க வேண்டும். நாங்கள் 10-15 ஆண்டுகளாக அங்கு தாவேகாவிற்காக களப்பணி ஆற்றி வருகிறோம் என்றும் கடந்த 2 ஆண்டுகளாக மிக தீவிரமாக கட்சி தொடங்கியதிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்கள் தான் பணியாற்றி வருகிறோம் என்றும் அஜிதா ஆக்னலின் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தாவேகா நிர்வாகிகளுடன் அந்த நிர்மல்குமார் மற்றும் அருண்ராஜ் ஆகியோரோடு அஜிதா ஆக்னலின் ஆதரவாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் முடிவு தெரியும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டோம் என்று விஜயின் அந்த பனையூர் வீட்டின் முன்பாகவே அவர்கள் போராட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி மாவட்ட தாவேகாவின் நிர்வாகிகள் அஜிதா ஆக்னல் உள்ளிட்டோர் அவமதிக்கப்பட்டதாக அங்கு அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு அலுவலகத்தில் இருக்கும் நடிகர் விஜய், தாவேகாவின் தலைவர் நடிகர் விஜய் அவர்களை சந்திக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருவதாலும் காரை மறித்த போதும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தாததாலும் அதன் பின்னரும் அவர்களது கோரிக்கைகளை தாவேகாவின் மூத்த முக்கிய நிர்வாகிகளான நிர்மல்குமார் மற்றும் அருண்ராஜ் ஆகியோர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் சமாதானம் அடையவில்லை. இதனால் இப்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மறியல் போராட்டத்திற்கு ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பின்புறம் கதவுகளை மறைத்தவாறு பவுன்சர்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயின் தாவேகா தலைமை அலுவலகம் முன்பு தூத்துக்குடி மாவட்ட தாவேகா நிர்வாகிகள் தரையில் அமர்ந்து சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் பனையூரில் விஜய் வீட்டின் முன்பாக அந்த பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.